நான் வியாபாரம் பண்ண போயிட்டு இருக்கேன். ஊர்லயே ஒரு கடை தான். நீங்களே டல்லு தான் இப்படி இல்ல வீட்லயே இன்ஸ்டன்ட் டீ வச்சு குடிக்கிறான்பா. தம்பி என்னப்பா இஞ்சிட்டியா? ஒரு இஞ்சி எந்த ஊருக்கு போறீங்க? நான் இங்கே தான். ஏன் சட்டை போடல? சட்டை காய்ச்சிருக்கீப்பா. என்னண்ணா என்ன ப்ரோ? சாரி ப்ரோ. இல்ல என்னங்க எனக்கு புரியல. இல்ல ப்ரோ சக்கரை இல்லன்னு கொடுக்க வந்தா தெரியாம ப்ரோ பார்த்து தானே கொடுக்கணும். புது சட்டை ப்ரோ. இல்ல ப்ரோ பார்த்தோனே எனக்கு தெரியல. குடிச்சு பார்த்தோனே தான் சக்கரை இல்ல. குடிச்சு பார்த்தோம் தான் ப்ரோ எல்லாரும் தெரியும். இந்த நக்கல் பேச்சு பேசாதீங்க. சட்டை புதுசு. இப்ப கரையாச்சு நான் என்ன பண்றது? தெரியாம பண்றீங்க ப்ரோ. சட்டை கரையாச்சுங்க நான் என்னங்க பண்றது இப்ப? தண்ணி போட்டு குறைச்சா போயிடும். தண்ணி போட்டு எப்படிங்க போங்கறேன்? எப்படி ஃபேக்சர் போட்டு போடுங்க அப்ப போடும். யோ என்ன ஓ நக்கலா பேசிட்டு இருக்க? டீ நீயே ஊத்தி திமுறா பேசிட்டு இருக்க? இல்லங்க தெரியாம தாங்க புது செட்ல ஊத்திட்டு இருக்கற. நீயே காசு கொடுத்தோங்க. நான் வாங்குனேன்டா. காசு கொடுத்து நான் வாங்குனேன்டா. நான் வாங்குனேன். என்ன வேலை பண்ற? தெரியாம மறச்சேன்டா. தெரியாம மறச்சேன். ஏய் லூசு. ஏன்டா மறச்சிட்டு போற மெண்டலி? அந்த அந்த உங்கள்ட்ட இவன் அடிச்சிட்டு போறான். பைத்தியக்கார கம்னேட்டி. கொஞ்சம் அடிக்க மாட்டாங்களா? அவன் அண்ணாமன். ஆமா. அரை மணி நேரம் டீ குடிச்சிட்டு இருக்க. ரெண்டு பேரும் ஒரு வாரத்தை கூட பேசல. அண்ணங்கிற அவங்க பேசிக்கல மாட்டாங்க. அவன் அப்படிதான். அண்ணன் தம்பினா பேசிப்பாங்க ப்ரோ. நான் பாத்துருக்கேனே. ஏய் அவங்க பேச மாட்டாங்கடா. ஐயா எனக்கு வேணாம். என்னங்கடா ஏய் என்னங்கடா எனக்கு புரியலையே. அண்ணன் தம்பினா நல்லா பேசிப்பாங்கண்ணா. எனக்கு புரியலண்ணே. எப்ப நான் பேசாம நிக்கிறேன் அண்ணன் தம்பிங்கிறீங்க? இந்த ஊர்ல பேச மாட்டாங்க. என்ன பத்தி தெரியல. கடைக்கடை முத்து இருக்காப்ல. ஆமா ஓரா பேசுனா ஒரே குத்து மூக்கல. அவ யாருடா? யாருன்னே அடிப்ப நீ? கடைக்கடை முத்து ஓன். ஆமா யோ 2 வருஷமும் உனக்கு தெரியுமே. ஏன் நீ அவன்கிட்ட பேசுறதே கிடையாது? அப்படிதான் நாங்களே பேசிக்க மாட்டோம். யோ லூசு. அண்ணன் தம்பினா பேசணும்டா. பேசாம ஏன்டா இருக்கீங்க? என்னடா நடக்குது இந்த ஊர்ல? இப்ப போர் ஏற சுடுதண்ணி பிடிச்சு ஊத்து. என்ன போறடா என்ன? போடா. இந்த மாசம் வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, மளிகை ஜாமான் எல்லாத்தையும் சேர்த்தா எங்கேயோ போதே. இந்த மாசம் கொஞ்சம் டைட்டு தான் போல. தம்பி பீமே கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா இந்த மாசம் நம்ம கொஞ்சம் டைட்டா இருக்குப்பா. பார்த்து தான் நம்ம எல்லாமே பண்ணணும். அண்ணா முக்கு கடையில ஒரு டெய்லர் இருக்காங்க. அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா எவ்வளவு டைட்டா பிடிச்சு லூஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா பட் லேடிஸ் உங்க லங்கோடுக்கு நின்று கொடுத்து என்ன அடிவாங்க வச்சுறாங்க. எனக்கு அனுபவம் இருக்கு. ஆனா கொடுக்கும்போது சொல்லுங்க என்கிட்ட 2 பேண்ட் இருக்கு அதையும் சேர்த்து கொடுத்துருவோம். என்ன சொல்றீங்க? என்னண்ணா கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா சொல்லுங்கண்ணா. இந்த மாசம் நம்ம கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு தான் ஓட்டை ஆகணும். எனக்கு வேற வழி தெரியல. ஏண்ணா ஊட்டி கிட்டி போறோமா? இல்லண்ணா பல்ல கடிப்பீங்களா? அங்கதான் குளிரும்னு சொல்லுவாங்க. அண்ணா அவனை விடுங்கண்ணா. அவன் லூஸ் மாதிரி அப்படிதான் பேசிட்டு இருக்கான். எனக்கு ஒரு பைக்கே தேவைப்படுது. ஏன்பா ஆல்ரெடி தான் உங்ககிட்ட ஒரு பைக் இருக்குல்ல. இப்பயே திரும்ப ஒரு பைக்? அண்ணா நான் பைக்கே கேட்கல, பைக்கே கேட்டேன். அமௌண்ட் பைக்கேவை தான் நீ வந்து பைக்கேன்றியா? ஆமா. ஏன்பா போன வாரம் தானேப்பா ஒரு 5000 வாங்கிட்டு போனேன். அண்ணா கேர்ள் ஃப்ரெண்ட் ஒண்ணுண்ணே. இது வந்து பெஸ்டி. ஏன்பா அப்படின்னாலும் உனக்கு ஒரு 500 ரூபா தான் தேவைப்படும். அண்ணா அது நீங்க போற கோடம்பக்கம், வள்ளூர் கோட்டை அந்த மாதிரி ஏரியாண்ணே. நான் போறதெல்லாம் ஹை கிளாஸ் கொஞ்சம். அண்ணா அங்க நடக்கிறான். எனக்கு OnePlus ஃபோன் வாங்கி கொடுங்க. ஏன்பா ஆல்ரெடி தான் ஒரு ஃபோன் வச்சிருக்கேன். திரும்ப OnePlusன்னு 2வது ஃபோன் கேட்டேன்னா என்னப்பா இது? நோக்கியால பாம்பு கேம் மாறவனுக்குலாம் என்னையா தெரியும் OnePlus பத்தி? காசு இல்லையா? என்ன சந்தானம் புரிஞ்சுக்கிட்டு இருக்க? இது ஸ்கின் அலர்ஜி இருக்கா? அது இல்லப்பா, அது என்னோட மேனரிசம். சந்தானம் நீ பாசமாக வளர்த்த உன்னோட தம்பிகளும் இப்போ உங்க கூட இல்லை, உன்னோட சொந்தக்காரங்களும் கூட இல்லை. இப்போ உனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஆள் நான் மட்டும் தான் சந்தானம். உனக்காக என்னைக்கும் நான் தான் இப்போ சந்தானம். ஆனால் சந்தானம் அடுத்த வாரம் கும்பகோணத்தில் என் தங்கச்சி பொண்ணு கல்யாணம் இருக்கு, அதுக்கு போகணும். ஆனால் எனக்கு வழியே தெரியலப்பா. கிளாம்பாக்கத்தில் பஸ் ஏறினா பாண்டிச்சேரி வழியாகவும் கும்பகோணம் போகலாம், இந்த பக்கம் பண்ருட்டி வடலூர் வழியாகவும் கும்பகோணம் போகலாம். 2 வழி தான் இருக்கு. யோ அது இல்லையா, கல்யாணத்துக்கு போகணும், ஒரு 500 ரூபா பணம் தேவைப்படுது, கிடைக்குமா சந்தானம்? பணம் தானே வேணும். இப்படி 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 வா, இப்படி இருந்தால் கொடுப்பேன். நல்லா எப்படி வந்தாலும். சப்பா மே மாசமே வரலாம், வெயில் பொழக்குது எப்பா. ஏய் பெரியவரே என்னப்பா, பா தண்ணி உண்டா, போ சொம்பு தண்ணி உண்டா. தண்ணியா? ஆமா வெயில் தாங்க. எனக்கு சின்னவனே அப்பா ஏதோ கேட்குறாரு வாங்கி.
என்னப்பா தண்ணி கேட்டேன்ப்பா சும்மா தண்ணி கொண்டு வாங்க. தண்ணியாப்பா ஆ. சின்னவனே எவ்வளோ ஆனா அப்பா நான் கேட்கறாரு பாத்திரம் பண்ணி கொடு. அப்பா என்னப்பா தண்ணி கேட்டேன்ப்பா தண்ணி எடுத்துருவா. ஏன் அவங்க எல்லாம் இல்லையா நான் தான் கணக்கு தெரியும்ண்ணா. எடுத்துருவா போ. இம்ரா மட்டும் பேசு. சேருங்கடா பெரியவனே. ஏய் சேருங்கப்பா சேர் எடுத்து வந்து கொடுப்பா சத்த. சேர் இல்லையா? ஏய் எனக்கு சின்னவனே என்னண்ணா அப்பா ஏதோ சேர் கேக்குறாரு போட்டு கொடுறான். சேர் கேட்டேன்ப்பா உட்கார்றதுக்கு சேர் இங்க உட்கார்ந்துருப்பேன். ஏய் சின்னவனே வாடா அப்பாக்கு நம்ம வேணுமா என்னன்னு கேட்டு எடுத்து கொடு. அப்பா என்னப்பா சேர் எடுத்துருவா சேர் எடுத்து. அப்பா எப்போ என்ன போய் கூப்பிட்டு வர வாங்குவீங்களா? சரி கோபுரா எடுத்துருவா. பா தம்பி என்னப்பா? சைடு பிடி வேண்டாம். ஏய் எனக்கு சின்னவனே வாடா அப்பா ஏதோ பீடி வேணும்னு கேக்குறாரு வாங்கிட்டு வந்து கொடுறா. வாடா சின்னவனே வாடா உன்னதான் கூப்பிடுவாங்க வா. பா என்னப்பா சைடு பிடி வாங்கிட்டு வாப்பா. அப்பா நீ போய் வாங்க மாட்டியா? ஏன் அண்ணனுங்க எல்லாம் 2 பேருக்காக போக மாட்டாங்களா? நான் தான் போடுமா? ஏய் என்னடா பேசுற? என்ன பேசுற? நான் முதல்ல பிறக்கும் போது நான் தான் கடைசி. நான் தான் வீட்ல இருக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். அண்ணன் பெரிய ஆயிட்டாரு அதுக்கப்புறம் நான் வந்தேன் நான் தான் கடைசியா இருந்தேன் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன்ல நீ தானே கடைசியா இருக்க. அப்ப நான் பெரியவன் ஆயிட்டேன்ல எனக்கு ஒரு தம்பி ஆனாமா? என்ன தம்பி வேணாங்க நீ தானே செய்யணும். அவன் பெரியவனாயிட்டா இவன் பெரியவனாயிட்டா கடைசி பிள்ளை நீ தான் கடைக்குட்டி நீ தான் வேலை செய்யணும். இப்ப என்ன அப்ப இன்னொரு தம்பியை கொண்டு வர முடியுமா? வயசாயிடுச்சு இல்ல. அது போக இல்லாம அப்பா வேற ஃபேமிலி பிளான் பண்ணிட்டாரு. அவர் யாரா அவன் சொன்னாங்கன்னா எல்லாம் எனக்கு தெரியும். ஏதாவது தேவையில்லாத வேலை தெரிஞ்சுக்க. ஜிஹெச்ல தான் போட்டு எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க? உனக்கு முடியாதுங்கிறியா? நீ ஃபேமிலி ஒரு தம்பியோட வரண்டா உனக்கு ஒரு தம்பியோட வரண்டா. என்ன வீடு கிடைக்குமா கிடைக்காதா? வீடு கிடைக்குமா கிடைக்காதா? தேவையில்ல அதெல்லாம் பேசிட்டு இருக்கேன் வாயை உடச்சு ஜிஹெச்ல அப்பா அப்ப அந்த ஹார்லிக்ஸ் வச்சிருந்தாங்களே அதுக்குதானா வீடு வேண்டாம் வேணா நம்ம கமலாக்கா பால் கலந்துட்டாங்களா வாங்கிட்டு இருப்போம். என்னடா என்ன அப்பா அது பால் பாத்திரம்லாம் வந்து பாத்திரமா எடுத்துட்டு வரணும். நான் போனதான் கரெக்டா சும்மா இருக்கடா. இது எங்க போற எல்லாத்தையும் நீ தானே பாத்துட்டு இருக்க நான் போயிட்டு வரேன். தம்பி நான் நல்ல வேலை செஞ்சிருக்கேன் நான் இதுக்கு மட்டும் நல்லா முன்னாடி வரியா? பால் பாத்திரம் தான் எடுத்துட்டு வரணும் பத்திரமா எடுத்துட்டு வரணும். அண்ணா நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். நல்ல வேலை செஞ்சிருக்கேன். நிறுத்துறா நான் போயிட்டு வரேன். அண்ணா அவன் தம்பி நானும் தம்பி எனக்கு தெரியாதுல்ல. தம்பி அந்த போர் வேலை முடிஞ்சா? அண்ணா போர் வேலை தானே அது. நேற்று நைட்டு ஆளுங்களாம் வந்துட்டாங்க. வீடியோ அவனை உட்கார வச்சு வேலை வாங்கி அவன் கேட்கற காசோட கம்மி பண்ணி உங்க பர்சன் எடுத்து கொடுத்துருண்ணே. சூப்பர். அந்த வேலை முடிஞ்சிச்சுண்ணே. அந்த வேலி ஆனா வேலையெல்லாம் நேத்தே பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்க 100 ரூபாய் கேட்டாங்க எக்ஸ்ட்ரா 20 ரூபாய் டிப்ஸ் மட்டும் உங்க பர்சல்ல இருந்து எடுத்து கொடுத்தாச்சு. அந்த பெயிண்ட் அடிக்ஷன் அடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் முடிச்சாச்சு. பெயிண்ட் வேலைலாம் அவனும் நானும் பாதி பேரை முடிச்சாச்சுண்ணா. அண்ணா அப்புறம் அப்பாவோட பென்ஷன் மாசம் 40,000 வருது. அது அப்படியே உன் அக்கௌண்ட்டு தான் வருது. அதை எடுத்து அப்புறம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதை எடுத்து மற்றபடி வேற எதுவும் இது கிடையாதுண்ணே. அண்ணா அப்புறம் நம்ம படத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆகுதுண்ணே. அப்படியே மேட்னி ஷோ படத்துக்கு போயிட்டு ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்துருமாண்ணே. போம் டிக்கெட் இருக்கு. நான் போட்டுறேன். அண்ணி வந்துட்டேன். கலக்குது எங்கள் வீட்டுக்கு தேவதை வந்து விட்டால் பார்த்துக்கோ. அண்ணி 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 சரி அப்ப 2 மணி ஷோக்கு படத்துக்கு போகணும்னு சொல்லி போவோமா? போவோமா அப்ப 4 டிக்கெட்ரா. 2 தான். நம்ம 2 பேர் போயிட்டு வந்துடலாம். சின்ன பசங்க நமக்கு புதுசா கல்யாணம் இருக்கு அதனால 2 பேர் போயிடலாம். இல்லம்மா தம்பிக்கு வரேன் தம்பி ஒருத்தவங்க போலாம். சரி இன்னைக்கு நம்ம 2 பேர் போயிட்டு வந்துடலாம். அப்ப நைட் ஷோ போலாம். நைட் ஷோ போலாம். நாங்க 2 பேர் போயிட்டு தரோம். நம்ம நாளைக்கு போறோம். காலை மார்னிங் ஷோ போறோம் தம்பி. சரிம்மா நைட் ஷோ போலாம். சரிப்பா சாப்பிட்டு வீட்டுல தூங்குங்க. நான் அண்ணன் கூட போயிட்டு வந்துடுறேன். சரியா? கலக்கலக்கு தேவதை வந்து விட்டால் பார்த்துக்கோ. அண்ணா அந்த செல்லுமணி அண்ணன் உரமூட்டை வாங்குறது காசு கேட்டாரு. ஒரு 5,000 மட்டும் எடுத்துக்கணும். சரி சொந்தமா உழைச்சி சம்பாதிக்க வக்கல்ல ஓசில காசு வாங்க வந்துட்டாங்க. அண்ணா அண்ணா காலேஜுக்குல எக்ஸாம் ஃபீஸ் வந்துருக்கீங்க. அதான் ஒரு 100 ரூபாய். எத்தனை வருஷமாப்பா காலேஜ் படிப்ப நீ? அண்ணி எத்தனை வருஷமா படிப்ப? உன் வயசு பசங்களாம் கல்யாணம் 2 குழந்தைய பிறகு இன்னும் காலேஜ் படிச்சுட்டு இருக்க. அசிங்கமா இல்ல? போடா குடும்பமே அப்படிதான் இருக்கும் போல. இங்கே பாரு தேவையில்லாம வேலை பண்ணிட்டு இருக்காரு சொல்லிட்டேன். உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துச்சு புரியுதா? நீ போற வேகத்துக்கு இன்னும் 2 குழந்தை வந்துடும். நம்ம குடும்பமே பெருசாகிடும். நம்ம குடும்பத்தை பார்க்குற வழியை பாரு.
அண்ணன் தம்பிலாம் சின்ன வயசுல முடிச்சு போச்சு, புரியுதா? எல்லாம் வளர்ந்துட்டாங்க, அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துப்பாங்க. இப்படி எல்லா டைமும் வந்து காசு கொடுத்து ஏமாத்த நிற்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். இல்லைன்னா எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், இப்போ சொல்லி போயிடுறேன். சொல்கிற பேச்சு கேட்டு எடுத்துக்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன். அண்ணா அந்த மளிகை ஜாமான் வந்திருக்குண்ணே, 22,000 ரூபாயா காசு கொஞ்சம். என்னப்பா 22,000? மளிகை ஜாமான் பில் அண்ணி 22,000 வந்திருக்கு. அதான் சரி. ஏன் அண்ணன் மட்டும் தான் சாப்பிட்றோம், நீங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றீங்களா? இல்லை கேட்குறேங்க, சும்மா கேட்குறேங்க. இல்லை எல்லாரும் தானே சாப்பிட்றீங்க. அப்போ 22,000 3 பங்கா பிரித்து ஆளு பார்த்து. இல்லை நீ அப்பாவோட பென்ஷன் வந்து அதெல்லாம் பேசாதப்பா. உன்னை படிக்க வச்சதுக்கு, உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது, நீ ஊர் சுற்றுறதுக்கு, உனக்கு வண்டி வாங்கி கொடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே அதெல்லாம் சரியா போச்சு. அதெல்லாம் எந்த கணக்கு? அண்ணன் தானே படிச்சாரு. ஆமா, அவன் யார் முன்னாடி கல்யாணம் பண்ணா? அண்ணன் தானே கல்யாணம் பண்ணாரு. அவ்வளோதான், 3 பிரிங்க 3 பங்கா போடு. தம்பி வாடா. இது அண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதா இருந்தாலும் இனிமே 3 எல்லாருமே ஷேர் கொடுக்கணுமா. அப்ப நம்ம ஒண்ணு பண்ணோம் அண்ணி, எல்லாமே 3 தானே, அப்ப வீட்டை 3 பங்கு பிரிச்சிடலாம். அண்ணா விடுங்கண்ணே, நீங்க ஏன்னா இது பண்ணிட்டு வந்துருக்கீங்க. பங்குனா பங்கு தானே, பிரிச்சிடலாம். வீட்டை 3 பிரிச்சிடும். எப்படி பார்த்தாலும் அண்ணனுக்கு பாக்கம் முன்னாடி தான் வரப்போகுது. பாக்கத்தை நீ எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் 2 பாக்கத்தை நான் எடுத்துக்கிறோம். எப்படி பாக்கம் ரோட்டுக்கு பக்கத்துல வருது, ஹைவேஸ்ல அடிப்படும். எப்படின்னு நினைச்சிட்டு தான் நிக்க போறோம் கல்யாணம் பண்ணனால. நம்ம வந்து கரெக்டா ரூல் படி ரூல் தான். வாழ அண்ணி அது கலகலுக்கு கலகலுக்கு எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டால் வாங்க. இப்பதான் வந்தீங்களா? ஆமாம், இப்பதான் வந்தா வேலை முடிஞ்சு. என்னங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? காலையில் வாசல் நின்றுட்டு இருந்தேன். இப்போ உங்கள் தம்பி கொண்டாடி இருக்காங்க. ஆமாம், வந்துட்டு அவள் வாசல் மட்டும் கூட்டிட்டு நம்ம வாசலை கூட்டாமல் அப்படியே போயிட்டு இருக்கா. எனக்கு இளையவ தானே, அவள் சின்னவ தானே, ஏன் நம்ம வீட்டு வாசல் கூட்டினா என்ன? அவ குடும்பம், அவன் புருஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் மட்டும்தான் ஒரு குடும்பம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. தம்பி இருந்தால் கேட்டிருப்பான். யார் உங்கள் தம்பியா? உங்கள் தம்பி அந்த டைமில் தான் கிராஸ் ஆகி போயிட்டு இருக்காரு, எதுவுமே கேட்கல. ஏன் சொல்ல வேண்டியதானே அண்ணன் வீட்டு வாசலையும் கூட்டுரு அப்படின்ட்டு? அவர் பாட்டில் பேசாமல் போயிட்டு இருக்காரு. நீங்கள் மட்டும் தான் அப்படி இருக்கீங்க. இல்லைங்க, கேட்கணும், கேளுங்க. நீங்கள் போய் கேளுங்க உங்கள் தம்பிக்கிட்ட, ஏன் கூட்டலை, ஏன் இப்படி பண்ணுறா என்னன்னு கேளுங்க. ரொம்ப திமுறா சின்ன பசங்க ஓரா பண்ணிட்டு இருக்கானுங்க. பேசும் சொல்லி ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேங்க. பைப்பு ஒன்று தான் இருக்குது, அவங்களே 5 குடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு எப்போங்க தண்ணி பிடிக்க விடுவாங்க? ஆனால் அண்ணன் ஃபேமிலி தானே, பிடிச்சிட்டு போட்டோம். 6வது கூட நீ சும்மா அண்ணன் விட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு குடம் கூட தர மாட்டாங்க, வீட்டில் மதிக்கவே மாட்டாங்க. இப்படியே தான் வேலைக்கே ஆகாது. நீங்கள் போய் அண்ணன் விட்டுக்கிட்டு இருப்பீங்க, ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கோங்க, ஏறி மிதிக்கிறது நம்ம என்ன மேட்டா? இப்படியே பேசிட்டு தான் அவங்களை மதிக்க கூட மாட்டாங்க. என்னங்க இப்படி பண்ணுறீங்க? அண்ணன் கிட்ட தானே அண்ணன் நான் பேசுகிறேன் கேட்பேன். இந்த மாதிரி தான், தண்ணி மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும் இந்த மாதிரி தான். கடைக்கு போனால் காய் வாங்கிட மாட்டாங்க, நாப்பி வாங்கி தர வேண்டியதாக இருக்குது. சமைக்க போனால் ஒரு காய் வெட்ட மாட்டா, வீடு கூட்ட மாட்டா, ஏங்க தண்ணி எடுத்து வைக்க மாட்டா, எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு ரொம்ப மகாராணி மாதிரி உட்காந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னங்க அது? அவ ஆட்சி பண்றாங்க, நீ ஏதாவது சக்தி மசாலா வாங்கி பண்ண வேண்டியதாமா? இதெல்லாம் ஒரு மிஸ்டேக். உங்ககிட்ட போய் சொன்னேன். சரி அண்ணியும் அண்ணன் நிக்க வச்சு நான் கேட்கறேன். நீ கவலைப்படாத. நீ வா, நான் பாத்துக்கிறேன். கேளுங்க வாங்க. சரி அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்துருக்காரு. என்ன நானும் மண்டே சொல்லிடுறேன், நீ மண்டே சொல்லிடுற. கல்யாணம் பண்ணாலே அப்படிதான் இருக்கு, ஒன்றும் பண்ண முடியல. ஐயோ அதனாலயா? நான் கூட டேங்க் தண்ணியில் தான் ஏதோ பூந்துருச்சு. என்ன சொன்ன? என்னன்னு அவ தான் வந்து அதிக ஃபோன் போட்டு வந்தாலாம், எல்லா வேலையும் அவ தான் செய்யறாளாம். அண்ணி எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறான். ஏன் போட்டுட்டு தப்புலாம் தம்பி, இது தப்பு. பவுனு போடுறது, இப்போ பணக்கார பொண்ணு கொடுக்குறா சரி, அதெல்லாம் தப்பா பேசக்கூடாது. கொஞ்சம் பொண்ணு சொல்லி வை. என்னன்னு நீ அன்னைக்கு சப்போர்ட் பண்ணலப்பா. அண்ணி அன்னைக்கு மரியாதை கொடுக்கணும்ல. மரியாதை கொடுக்குறேன்னு, பட் ஆனா ஏன் உன் மனைவி என்ன சொல்றான்னா எல்லா வேலைகளும் அவளே செய்யறாளாம். அண்ணி அப்படி இப்படி என்ன சப்போர்ட் பண்ணி நீங்க பேசுற, அப்புறம் நான் சப்போர்ட் பண்ணல. சண்டை வந்துடும், 10 மணி பேசுறது கண்டிப்பா சண்டை வந்துடும். என்ன பண்றது? சரி இப்படி டென்ஷன் ஆகாத. ஏன்னா ஒரு வீட்டுல வந்து 2 அண்ணன் தம்பி இருக்கிறது பெரிய விஷயம். அது கன்ஃபார்ம். அது என்னால எவ்வளவு கட்டுப்படுத்த முடியும்? சரி, இந்த பொண்ணுங்க இருக்கிற வரைக்கும் நம்ம தான் காலி.